ஹலோ மக்களே, ரொம்ப நாளாக பிக் பாஸ் சினிமா நியூஸே போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். பழைய மாதிரி கொஞ்சம் மூவி நரேஷன் வீடியோவும் போடலான்னு நினச்சேன். அப்படி நினைக்கும் போது நான் ரீசெண்டாக பார்த்து மிரண்ட ஒரு மலையாள படத்தோட கதையை தான் இன்னைக்கு நரேட் பண்ணலான்னு இருக்கேன். படம் பேரு டிஎஸ் இரே. இந்த படத்தில் ஆக்டர் மோகன்லாலோட பையன் பிரணவ் மோகன்லால் தான் லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. அண்ட் படத்தை டைரக்ட் பண்ணது பூதகலம், பிரம்மயுகம் மாதிரியான தரமான படத்தை டைரக்ட் பண்ண ராகுல் சதாசிவன். இந்த படத்தில் எனக்கு யூனிக்காக தெரிஞ்சது படத்தோட டைரக்டர் ராகுல் சதாசிவன் இதுக்கு முன்னாடி அவர் டைரக்ட் பண்ண பூதகலம் அண்ட் பிரம்மயுகம் இந்த டிஎஸ் சீரியலையும் கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணிருப்பாரு. சோ வித்வுட் எனி ஃபர்தர் டியூ, லெட்ஸ் ஸ்டார்ட் தி ரிவ்யூ. படத்தோட ஆரம்பத்துல மதுசூதனன் பொட்டின்னு ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவர் யாருன்னு பார்த்தா பிரம்மயுகம்ல வர கொடுமன் பொட்டியோட தலைமுறையை சேர்ந்தவர். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வருது. அதுல அவரோட நெய்பர் வீட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு கிணத்துல விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டதா சொல்றாங்க. இங்க இருந்து படம் ஸ்டோரிக்குள்ள ஸ்லோவா டிராவல் பண்ண ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு பக்கம் ரோகனா வர பிரணவ் ரொம்ப லேவிஷான லைஃப் ஸ்டைல்ல வாழற ஒரு பணக்கார வீட்டு பையனா இருக்காரு. பார்ட்டி சரக்குன்னு தன்னோட வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஒரு கட்டத்தில் அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்த பொண்ணு கனி சூசைட் பண்ணிக்கிட்டதை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. அண்ட் கதையோட ஆரம்பத்தில் ஒரு பொண்ணு கிணத்துல விழுந்து சூசைட் பண்ணதா சொன்னல, அந்த பொண்ணு தான் இந்த கனி. ஸோ அவங்களோட வீட்டுக்கு போய் ரோகனும் அவரோட ஃப்ரெண்டும் போய் பார்க்குறாங்க. அங்கே தான் மதுசூதனன் ரோகனை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவார். ரோகனோட அப்பாவை மது ஆல்ரெடி பார்த்து மீட் பண்ணியிருக்கதா சொல்லுவார். இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கவங்களை மீட் பண்ண ரோகன் அண்ட் அவரோட ஃப்ரெண்டு உள்ள போவாங்க. அந்த நேரத்தில் தான் ரோகனோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வந்த உடனே அவர் வெளியே ஃபோன் பேச போயிடுவாரு. உடனே ரோகன் பொறுமையா கனியோட ரூமுக்கு போவாரு. அங்க போன அவருக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் அவரை சுத்தி நடக்கிற மாதிரி உணர்வாரு. பட் எதுவும் பெருசா ரியாக்ட் பண்ணாம கனியோட ஏர் கிளிப்பை மட்டும் எடுத்து வச்சுப்பாரு. அப்புறம் மொட்டை மாடிக்கு போன ரோகன் கனியோட தம்பி கிரணை பார்த்து கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ரோகன் கிட்ட இருந்து கனியோட தம்பி கிரண் ஒரு சிகரெட்டை வாங்கி பிடிச்சிட்டு இருப்பான். சரி, ஏதாவது தேவை இருந்தா கால் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரோகன் கிளம்பிடுவாரு. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போன ரோகன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சில ஸ்ட்ரேஞ்சான சம்பவத்தை உணர ஆரம்பிக்கிறாரு. க்ளோஸ் பண்ணி வச்ச விண்டோ அண்ட் டோர்ஸ்லாம் ஓப்பன் ஆகி இருக்கும். சரின்னு போய் மூடிட்டு வந்து பார்த்தா சலங்க ஒலி மாதிரி வீட்டுக்குள்ள கேட்கும். பட் இதை பெருசா கண்டுக்காம ரோகன் மறுபடியும் அவர் ரூம்க்கே போய் தூங்க போயிடுவாரு. அதே மாதிரி அடுத்த நாள் ஃப்ரெண்ட்ஸோட டர்ஃப் போய் ரோகன் விளையாடிட்டு இருக்க அவரோட ஒரு ஃப்ரெண்டு ரோகன் யூஎஸ் போற பிளானை பத்தி விசாரிச்சுட்டு இருப்பாரு. அதுக்கு ரோகன் நெக்ஸ்ட் வீக் போகணுன்ற மாதிரி சொல்ல அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் கனி வீட்டுல கனியோட தம்பி கிரண் பெருசா சோகமே இல்லாம போனை பார்த்து சாப்பிட்டுட்டு இருப்பான். பட் கனியோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்ப வருத்தத்தோட இருப்பாங்க. அதுல கனியோட அம்மா அவங்க பொண்ணோட பிரசன்ஸை ஃபீல் பண்ற மாதிரி சொல்லுவாங்க. அன்னைக்கு ராத்திரி அகைன் ரோகனுக்கு முன்னாடி நடந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சான திங்ஸ்லாம் நடக்க ஆரம்பிக்குது. பட் இந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் ரோகனை ரொம்ப அந்த ஸ்பிரிட் பயமுறுத்தி விட்டுருது. இதனால ரொம்ப பயந்த ரோகன் அவர் ரூம்க்கு கூட போகாம மார்னிங் வர சோஃபாலேயே இருப்பாரு. அண்ட் அன்னைக்கு யூஎஸ் போறதுக்காக டிக்கெட்டையும் புக் பண்றாரு. திரும்பி அடுத்த நாள் ராத்திரி வரும். அப்போ ஒரு ஐஸ்கிரீமை டப்பால இருந்து சாப்பிட்டுட்டு அதை மூடி வச்சுட்டு போய் ஸ்பூனை கழுவிட்டு இருப்பாரு. பட் அந்த ஐஸ்கிரீம் மூடி தானா கண்டு கீழே விழும். இதை பார்த்து ஷாக் ஆன ரோகன் அந்த ஐஸ்கிரீம் மூடிய கையில் எடுப்பாரு. அந்த டைம்ல தான் இவ்வளவு நாள் வெறும் பயமுறுத்திட்டு இருந்த ஸ்பிரிட் அவரை வாட்டி தாக்க ஆரம்பிக்கும். இதுல அவரை கையை வேற கடிச்சு விட்டுரும். இதனால அங்கேயே ரோகன் மயக்கம் போட்டு விழுந்துடுவாரு. அவரை நெக்ஸ்ட் டே வீட்டுல வேலை செய்யறவங்க வந்து தான் எழுப்பி விடுவாங்க. ரோகன் மயக்கம் அடைஞ்ச மேட்டரை அவங்க வீட்டு வாட்ச்மேன் ரோகனோட அப்பா கிட்ட சொல்றாரு. இதனால கொஞ்சம் கடுப்பான ரோகன் இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸை முடிக்கிறதுக்காக மதுசூதனன் கிட்ட போவாரு. ஆனா மதுசூதனனுக்கு கொஞ்சம் மந்திர தந்திரம் தெரியும்ல ரோகனுக்கு அந்த டைம்ல தெரிஞ்சிருக்காது. ஒரு சில நாள் அவர் சந்திச்ச அமானுஷமான விஷயத்தை பத்தி மதுசூதனன் கிட்ட ஷேர் பண்ணிருப்பாரு. அதுக்கு மதுசூதனனும் கனிக்கு எல்லா விதமான சம்பிரதாயமும் பண்ணா 16 நாள்ல இந்த அமானுஷம் நின்னுடணும்னு சொல்லுவாரு. இதை கேட்டு போன ரோகன் தினமும் மார்னிங் நைட்டுன்னு குடிச்சிட்டு ட்ரம்ஸ் போட்டு அடிச்சுட்டு இருப்பாரு. கனிக்கு அவங்க ஃபேமிலி அந்த 16ஆம் நாள் காரியமும் பண்ணி முடிப்பாங்க. ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு ரோகன் நினைக்கும் போதுதான் இன்னும் பல சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதுல ரோகன் கனியோட தம்பி கிரணை அவர் வீட்டுல நடந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருப்பாரு. அங்க போய் சரக்கு ஸ்மோக்னு பண்ணிட்டு இருந்த கிரண் ஒரு கட்டத்துல ரொம்ப எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிப்பான். அந்த நேரத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு கோஸ்ட் கிரணை மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுரும். ரோகன் எவ்வளவு ட்ரை பண்ணி கிரணை விழறதுக்கு முன்னாடி பிடிப்பாரு. பட் அது கிரண் கீழே விழுந்து ரொம்ப மோசமான அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் மதுசூதனன் ரோகன் அங்க இருந்து கிளம்பும்படி சொல்லுவாரு. இதை கேட்ட ரோகனும் மறுபடியும் அவர் வீட்டுக்கு போக அங்க வாட்டி அந்த ஆவியை நேர்ல பாப்பாரு. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா இவ்வளவு நாள் அந்த ஆவி கனியோடதுன்னு ரோகனும் மதுசூதனனும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ஆவி ஒரு ஆணோடதுன்னு தெரிஞ்சு செம ஷாக் ஆகிடுவாங்க. சோ இதுக்கப்புறம் தான் அந்த ஆவி யாரோடது, எதுக்காக அவங்களை இப்படி துன்புறுத்துதுன்னு விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த இஷ்யூல ரோகனுக்கு ஹெல்ப் பண்ண மதுசூதனன் வருவாரு. ஃபர்ஸ்ட் அவங்க யார் அந்த ஆவின்னு தெரிஞ்சுக்க கனி வீட்டுக்கு போவாங்க. அங்க போன இடத்துல ரோகன் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த கனியோட ஏர் கிளிப்பை அங்கேயே வச்சிடுவாரு. அப்போ மதுசூதனன் கனிக்கு யாரோ ஒருத்தவங்க தெரிஞ்சோ இல்ல தெரியாமலையோ அவங்கள பின்தொடர்ந்து இருக்காங்க. ஸோ அவங்க தான் இப்போ உன்னை அட்டாக் பண்றாங்கன்னு சொல்லுவாரு. இதை பத்தி விசாரிக்க கனி வீட்டில் வேலை செய்யற எல்சம்மா வீட்டுக்கு போவாங்க. அங்க போய் விசாரிக்கும் போது கனி நல்ல பொண்ணு, யாருக்கிட்டயும் பெருசா பேசிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அவங்க தேடி வந்த கேள்விக்கு பதில் கிடைக்காததால ரோகனை கொஞ்ச நாள் வேற இடத்துல ஸ்டே பண்ண சொல்லி மதுசூதனன் சொல்லுவாரு. இதை கேட்ட ரோகனும் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆவாரு. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ரோகனுக்கு ஹெல்ப் பண்ற மதுசூதனனை தீர்த்து கட்ட அந்த கோஸ்ட்
கோஸ்ட் அவர் வீட்டுக்கே போகும். பட் மதுசூதனுக்கு கொஞ்சம் மந்திர தந்திரம் தெரிஞ்சிருக்கிறதால அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிடுவாரு. அடுத்து அவங்க கனி பரதநாட்டியம் கத்துக்கிட்ட பிளேஸ்க்கு போவாங்க. அங்க கனியோட ஃப்ரெண்டு கிட்ட ரோகனும் மதுசூதனனும் விசாரிக்க அப்போ கனியோட ஃப்ரெண்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுல கனியை ஒருத்தர் டாலா சுருட்ட முடி வச்சிருந்தவர் ஃபாலோ பண்ணதாவும் அவர் ஒரு ஜெராக்ஸ் கடையில வேலை செய்யறதாவும் சொல்லுவாங்க. இதெல்லாம் விசாரிச்சுட்டு போயிட்டு ஜெராக்ஸ் கடையில அந்த ஓனர் கிட்ட கேட்க அந்த ஓனரும் கடையில வேலை செஞ்சிருந்தவன் பேரு பிலிப். அவர் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி சவுதிக்கு வேலைக்கு போயிட்டதா சொல்லுவாரு. கூடவே பிலிப் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்குவான்னு நிறைய ஜெராக்ஸ் எடுப்பான்னு சொல்லுவாரு. ரோகனும் மதுசூதனனும் அந்த ஜெராக்ஸ் பேப்பரை வாங்கிட்டு விசாரிக்கிறதுக்காக போவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ரோகன் சவுதிக்கு போன மனோவோட வீட்டுக்கு போய் போன் நம்பர் வாங்க போவாரு. மதுசூதனன் அந்த ஜெராக்ஸ் பேப்பரை எடுத்துக்கிட்டு சர்ச் ஃபாதரை பார்க்க போவாரு. பிகாஸ் அந்த சர்ச் ஃபாதர் சொல்லிதான் ஜெராக்ஸ் ஓனர் பிலிப்பை வேலைக்கு வைப்பாரு. இந்த ரெண்டு சீனும் பேரலா நடந்துட்டு இருக்க ஃபர்ஸ்ட் மதுசூதனன் சர்ச் ஃபாதரை சந்திச்சு பேசுவாரு. அதுல அந்த ஜெராக்ஸ் கடையில எழுதின பேப்பர் டிஎஸ்இரா பத்தினதும் பிலிப்போட போட்டோ அவர்கிட்ட இருக்குன்னு போன் எடுத்து காட்டுவாரு. இன்னொரு பக்கம் எல்சம்மா வீட்டுக்கு மனோ போன் நம்பர் வாங்க போன ரோகனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கும். அது என்னன்னா எல்சம்மா பையனா இருக்க மனோ தான் பிலிப்னு தெரிஞ்சுப்பாரு. சர்ச்சில் இருக்க மதுசூதனனுக்கும் பிலிப் தான் மனோன்னு சர்ச் ஃபாதர் கொடுத்த போட்டோவை பார்த்து தெரிஞ்சுப்பாரு. பட் ரோகனை பின்னாடி இருந்து எல்சம்மா அடிச்சு மயக்கம் போட வச்சிருவாங்க. மயக்கமா இருக்க ரோகன் கிட்ட தன்னோட பையன் மனோ கனியை லவ் பண்ணிட்டு இருந்ததாவும் அதை கனி கிட்ட போய் சொல்ல தைரியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மனோக்கு கேன்சர் இருந்ததால சாகர நேரத்துல கனியோட திங்ஸ் லைக் ஏர்பின், சலங்கை ஒலி அண்ட் மத்த பொருளை மனோ கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்ததாவும் அண்ட் இதுல இருந்தா அவங்க பையனை முக்தி அடையாம அங்கேயே வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா மனோவோட செதஞ்ச உடலை எல்சம்மா அவங்க வீட்டிலே தான் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ரோகனை தீத்து கட்ட எல்சம்மா குழி தோண்டிட்டு இருக்க அந்த நேரத்துல மதுசூதனன் வந்து ரோகனை காப்பாத்துவாரு. பட் காப்பாத்தும் போது மனோ இருக்க ரூம்ல மதுசூதனன் லாக் ஆகிடுவாரு. அண்ட் ரோகனுக்கும் எல்சம்மாக்கும் சின்ன சண்டை வரும். அதுல எல்சம்மாவை கீழே தள்ளி விட்டு அவங்களை மயக்கம் அடைய செஞ்சிருவாங்க. உடனே ரோகன் கதவை உடைச்சிட்டு போய் மனோ காலில் இருக்க சலங்கையை வெட்டி நெருப்புல போடுவாரு. இதை பண்ணதுக்கு அப்புறம் மனோவோட ஆவி அந்த இடத்துல இருந்து போயிடும். அண்ட் மதுசூதனனும் உயிர் தப்பிடுவாரு. கடைசி அந்த வீடு தீப்பிடிச்சுக்க எல்சம்மாவும் மதுசூதனனும் கூட்டிட்டு ரோகன் வெளியே வந்துடுவாரு. கடைசியில எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு இருக்க மதுசூதனனை பார்க்க ஜார்ஜ்னு ஒருத்தர் வருவாரு. அண்ட் இந்த ஜார்ஜ் பூதகலம் படத்துல நடிச்ச ஒரு கேரக்டர். சோ இதுல பூதகலம் படத்தோட ரெஃபரன்ஸை இந்த மூவில வச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் ரோகனும் யூஎஸ்க்கு கிளம்பிட்டு இருக்க அந்த நேரத்துல இன்னொரு அமானுஷ சம்பவத்தை பார்த்து மிரண்டுருவாரு. அண்ட் அது யாருன்னு காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் மோஸ்ட்லி அது கனியா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இதோட இந்த டிஎஸ்இரே மூவி முடியும். இந்த படத்துல ஸ்கேரி மொமெண்ட்ஸ்னு பார்த்தா ஒரு சிலர் தான் இருக்கும். பட் படம் ஃபுல்லா நம்மள இன்டென்ஸா ஸ்டோரிக்குள்ளேயே வச்சுக்க பயங்கரமா ட்ரை பண்ணிருக்காங்க. குறிப்பா ரோகனா நடிச்ச பிரணவ் மோகன்லாலோட ஆக்டிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிற பணக்கார வீட்டு பையன் எப்படிலாம் இருப்பான்றத ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு. அண்ட் இதுக்கு முன்னாடி டைரக்டர் எடுத்த படங்களோட ரெஃபரன்ஸை அங்கங்க வச்சதும் பார்க்க நல்லா இருந்துச்சு. நீங்க இந்த படம் பாத்தீங்களா? அண்ட் இந்த வீடியோல பண்ண நரேஷன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற எந்த படத்தை நெக்ஸ்ட் நரேட் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன். We'll see you on the next video. Bye.